வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 9. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது இங்கே தீ சுடும், அதே மாதிரி நாவினால் சொல்லக்கூடிய சொற்களும் சுடும். முன்னாடியே வள்ளுவர் சொன்னார், நாவடக்கம் தேவை. ஐம்புலன்களில் எதை அடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒன்றையாவது அடக்கி காத்தல் வேண்டும் அப்படின்னு 7வது குறளில் சொன்னார். இங்கேயும் என்னென்னா, நெருப்புனால் சுட்ட புண் என்ன ஆகும்னா வெளியில் தழும்பாக இருக்கும், உள்ளே ஆறி போயிடும். ஆனால் பேசக்கூடிய சொற்கள் என்ன செய்யும் அப்படின்னா வடுவாக மனதில் நீங்காமல் நிற்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், உள்ளே ஆறி போயிடும், வெளியில் தான் தழும்பாக இருக்கும். ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆனால் நாக்கால் சொன்ன வார்த்தை ஆறாது, அதாவது வெளியில் தெரியாது, ஆனால் மனதில் எப்படி இருக்கும்னா தழும்பாக அது அப்படியே நின்றும். நின்னா என்ன ஆகும், நம்ம அவங்கள யார் நம்மக்கிட்ட சுடு சொற்கள் சொன்னாங்களோ, நம்ம மனதை வருந்தும்படி பேசினாங்களோ, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த சொன்ன சொல் ஞாபகம் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் சொல்லுவோம், ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளை கொட்டிராதீங்க, அள்ள முடியாது, யோசித்து பேசணும். பேசும் முன் யோசி. அப்போது பேசும்போது அடுத்தவர் மனம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையால் காயப்படுமா, அது அவங்க மனசில் போய் அப்படியே பதிஞ்சு போயிடுமா, வடுவாக நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பேசணும். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நாவடக்கம் மிக மிக இன்றியமையாதது. அப்போது தீயும் சுடும், தீய சொல்லும் சுடும். ஆனால் தீ சுட்டுச்சுன்னா வெளியில் தான் தழும்பு இருக்கும். தீய சொல் சுட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னா வெளியில் ஒன்றும் தெரியலனா கூட உள்ளே ஆறாத வடுவாக நிலைத்து நிற்கும். அப்படிங்கிறது தான் குறளினுடைய கருத்து. இப்போ குறளின் பொருளை பார்த்தோம்னா, தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. மீண்டும் குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.